எந்த ஊரு? கேரளா. கேரளா பெண்குட்டி ஒண்ணு இன்னைக்கு இங்க சம்சாரிக்க வந்திருக்குது. ஆமா, பஞ்சாப்ல இருந்து ஒரு விஐபி வந்திருக்காக, ராஜஸ்தான்ல இருந்து நம்ம சேட்டு வந்திருக்காக. நீங்க எந்த ஊருமா? புதுக்கோட்டை. இல்ல இல்ல, சென்னை. நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? நான் ஒடிசா. ஒரிசாவுல இருந்து நாங்க வந்திருக்கோம்யா. நீங்க எந்த ஊரு? ஆந்திரா. தெலுங்கு. இவங்க மொழியை எல்லாமே இன்னைக்கு 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம கத்துக்கிட்டு எல்லா மொழியிலும் பேசுறோம். அதுக்கு முன்னாடி அந்த லுங்கி டான்ஸ் அவுத்து விடுங்க. அதுதே பூஜ்ஜே. ஓகே, வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஆமா, சாப்பிட்டாச்சா அப்படின்னா நம்ம தெலுங்குல எப்படி கேட்கணும்? தின்னாவா? எங்கிறதுக்கு வரணுமா? ஐயோ, பேச்ச வராத உங்களுக்கு, நெருமால பேச்ச வராது போல. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சுமா, கை கழுவணும். அதுக்கு என்ன கேட்கணும்? அப்புறம் அது சரியா சொல்லணும். கரெக்டா சொல்லலன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கமா. ஓகே. சேகர் இருக்குனாவா? சேகர் கடற்கரை இருக்கானா அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்கணும். நீங்க என்ன தமிழ்லயே பேசுங்க. உனக்கு தெலுங்கு வராது, ஒன்றும் வராது. சும்மா நீ அசிங்கப்படுத்தாதியா. பேச நீ தமிழ்ல பேசு. இப்போ கையை கழுவியாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நான் பாத்ரூம் போகணும். இதை வந்து எப்படிமா கேட்கறது? నాకు కడుపు నొప్పి పడుతుంది, బాత్రూమ్ ఏదని చెప్పురా. அதான் கடுப்புல இருக்க, தயவு செய்து சீக்கிரம் பாத்ரூமை காட்டுங்க அப்படின்னு கேட்கறீங்க, அப்படிதானே? இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்களே, உங்க ஊர் என்னது? இது கேள்வி, இது கேள்வி. அப்படி கேட்கணுங்க, கையை தட்டுங்க. எனக்கு வந்து சொந்த ஊர் ஆஸ்திரேலியாமா. ஆஸ்திரேலியா. ஓகே. ஆமா, அப்பப்ப டிபன் சாப்பிடறதுக்காக இங்கிலாந்து வரைக்கும் வந்துட்டு போவேன். லஞ்சு சாப்பிடறதுக்காக அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வருவேன். அமெரிக்கா. ஓகே. இந்த 5 ஊருமே உங்களது தானா? என்னது? நான் சொல்ல சொல்ல எண்ணிக்கிட்டு தான் இருந்தாப்லையா? சரி, நீயே சொல்லுமா. என்னுடைய முக அமைப்பை பார்க்கின்ற பொழுது நான் எந்த ஊருக்காரனா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹிந்தி. ஹிந்தியா? எங்க ஊர்ல வந்து ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணுவாங்க. உங்க ஊர்ல எத்தனை கல்யாணம் பண்ணுவாங்க? 10 கல்யாணம். உங்க பாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை வயசு கல்யாணம் இருக்கும்? ஒண்ணு தானே? நீ என்னமோ 15 25 அது இங்க இல்ல, எங்க ஊர்ல. அது இங்க கிடையாதுயா, எங்க ஊர்ல அப்படி பண்ணுவாங்கய்யா. ஆமா, நீ சொல்லுமா. உங்க அண்ணனுக்கு இப்ப எத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? தப்பு சொல்லு. 150 கல்யாணம். அவ்வளவுதான். சரி, எந்த ஊர்ல பொண்ணு பார்க்கலாம்? ஒடிசால பாப்போமா, ராஜஸ்தான்ல பாப்போமா, கேரளால பாப்போமா, பஞ்சாப்ல பாப்போமா? ஆந்திராலயே பாப்பா. எங்க ஊர்லயே பாப்போம்யா. எங்க ஊரா போய் பாத்துக்கிட்டு? நான் 25 பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் உனக்கு 5 பொண்ணு பாத்துருக்கேன்டா. அந்த 5 பொண்ணை நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. 25? நான் தான் கணக்குல வீக் போல் இருக்கு. என் வயசு கூட 25 இல்ல யுவர் ஆனர். அவனுக்கு கல்யாணம் வர வயசே இன்னும் அவனுக்கு இல்ல. கல்யாண வயசுனா என்ன வயசு பாப்பா? கல்யாண வயசுனா 15 வயசு வரணும். 15 வயசா உனக்கு? உனக்கு வயசு என்னடாவது? 12. அப்ப 3 வருஷம் வெயிட் பண்ண மாட்டா நீ? 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா? அண்ணாச்சி மரியாதை கொடுத்தும் பேச மாட்டாங்க, அது சொல்லி கொடுங்க கொஞ்சம். ஏய் அடிக்காதடி, நீ அவனுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுடி, ஏண்டி அப்படி அடிக்கிறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அப்படி வேற யாரையாவது வாடி போடின்னு எதுவும் பேசிருக்கீங்களோ வீட்டுல? இல்ல இல்ல, அவங்கள தான் பேசுவோம், அவங்க தான் என்ன பேசுவாங்க. என்னையும் பேசிருக்காங்க. எங்க அம்மா இல்ல, என்ன எப்ப பார்த்தாலும் தொடப்பத்தை எடுத்து அடிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப அடிச்சிருக்க எடுப்ப, அவ்வளவுதான். நீ அப்படியே உள்ள ஓடிடுவேல. எப்ப அடி வாங்கியிருக்க நீ? நீ தான் எல்லாரையும் அடிக்கிற. நீ அடிக்கல? உனக்கு சூடு வச்சேனா? இங்க பாருங்க, சூடு வச்சாங்க. புரியா? அடிபட்டு இருக்கு. டேய், சூடு வச்சிருவேன், விளக்கமாத்த கொண்டு அடிச்சு விடுவேன். இப்பெல்லாம் சின்ன குழந்தைகிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அதுவும் வாடி போடின்னு தான் உங்களையும் பேசும். சரியா? சரிமா. உங்க அம்மா வந்து உன்னைய வந்து சூடு வைக்கிறாங்க, தொடப்பத்தை கொண்டு அடிக்கிறாங்க, வேற என்னெல்லாம் உனக்கு டார்ச்சர் கொடுக்காங்க பாப்பா? தூங்கிட்டு இருக்கும்போது நான் எழுப்பிட்டு பால் குடி, டீ குடி, காஃபி குடின்னு சொல்லிட்டு அந்த தொண்டை வந்துட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது உனக்கு என்ன தோணுது பாப்பா? என்ன தோணுதுன்னா, எங்க அம்மா அடிச்சிடலாமான்னு தோணுது. நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க. நீ சொல்ற பேச்ச உங்க அம்மா கேட்கணும். நான் பீச்சு கூட்டிட்டு போக சொன்னா எங்கேயுமே கூட்டிட்டே போக மாட்டாங்க. அம்மாக்கு வேலை இருக்கு இல்லம்மா. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் பயங்கர விவரமா இருக்கு. நீங்க வேலை இருக்கு அதற்கு சொல்லலாம் சமாளிக்க முடியாது.
அதனால பிள்ளைய பீச்சு கூட்டு போங்க. நீ ஒரு வாட்டி சொல்லிருமா, அம்மா இனிமே உங்களை நான் வாடி போடின்னு சொல்ல மாட்டேம்மா அப்படி சொல்லிருமா. அம்மா அப்ப அம்மா வேற மரியாதை கூட்டு போய் சொல்லுங்க. ஹலோ டான்ஸ் காக்கான்னு சொல்லுங்க. டேக் ரெஸ்ட் என்ன அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, டேக் ரெஸ்பெக்ட். டேக் ரெட்ட பாக்கெட், கிவ் ரெட்ட பாக்கெட். ரெட்ட பாக்கெட் இல்ல, ரெஸ்பெக்ட்டா? எங்க சொல்லு, ரெஸ்பெக்ட். கரெக்டா சொல்றாப்ல. நீங்க பாப்பா ஒரு வாட்டி அப்படி கொஞ்சம் பாப்போம். இப்ப பாரு உன் தங்கச்சி கொஞ்சம் போறாங்க, சரியா? அம்மாவை நீ கொஞ்சம். சரி, இப்போ நீங்க உங்க பையனை வந்து ஏதாவது 2 வார்த்தை சொல்லி கொஞ்சங்களேன். இங்க எப்படி ரியாக்ஷன் மாறுதுன்னு பாப்போம். போங்கு ஐயா போங்கு 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 சங்கி சங்கரி. ஏய் இருப்பா, அது உங்க அண்ணன் தானே அது? அப்ப அவனை கொஞ்சம் உனக்கே அம்மா கோவம் வருது. எனக்கு ரொம்ப பிடிக்காத அவனை. நீ ஒரு வாட்டி அண்ணன் சொல்லிரு. அண்ணா அண்ணா ஐ லவ் யூ அண்ணா. போடா தங்கச்சி ஏய் படி. ஃபர்ஸ்ட் அண்ணா அண்ணே கூப்பிட மாட்டாங்க, பேர் வச்சு கூட கூப்பிட மாட்டாங்க. வாடா போடா. டேய் இங்க வாடா. நீ மட்டுமில்ல, இங்க மட்டுமில்ல, உலகம் ஃபுல்லா அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ள இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, புரியுதா? சரி, கை தட்டிருங்க. தன்சிகா, நீ சொன்ன பேச்சே கேட்கறது இல்லைல்ல. உங்க அம்மா கிட்டயே போ, சாய்பாபா கோயில் கிட்ட தான் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் போக மாட்டீங்க? போங்க. நீ வண்டி எடுக்கும்போது நான் நைஸா வண்டியில வந்து உட்காந்துருவேன். வண்டியிலெல்லாம் நீ எல்லாம் வரக்கூடாது. நீ உங்க அம்மா கிட்ட போன, எங்க அம்மாட்ட போறேன். எங்க அம்மா கிட்ட இருந்து தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன். நீ வந்து உங்க அம்மா கிட்ட போயிடு. நானும் எங்க அம்மா கிட்ட இருந்து இங்க வந்திருக்கேன். இல்ல, அவங்க வந்து வளர்க்க முடியாதுன்னு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க பிச்சை எடுக்கும் போது நீங்க பிச்சை போட முடியல? ஆமா. சரி, பிச்சை போடும் போது குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? ஆமா, கொடுத்துருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 500 ரூபா. நீ ஒண்ணு மட்டும் சொல்லிடுற. அண்ணனை எப்ப விநாயகர் கோயில்ல கொண்டு விட போறீங்க கேளு. எப்ப விநாயகர் கோயில்ல விடுவ? அண்ணா வந்து நான் சொன்ன பேச்சு கேட்கறா, அதனால விட மாட்டேன். அண்ணா அவன் சொன்ன பேச்சு கேட்கலான்னு சொல்லிட்டு நீ தான் ஹாஸ்டலுக்கு போகலான்னு சொன்னேன். சும்மா சொல்லுவேனா? அவனா நான் சொன்ன பேச்சு கேட்கிறேன், நீ தான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டீங்க. அவன் என்ன சொன்ன பேச்சு கேட்கலாம்? கடைக்கு போயிட்டு வரா, காலையில போய் ஷாப் திறக்கிறா, காய்கறி வாங்கின்னு வரா, துணி வந்து மடிச்சு வைக்கிறா. நான் பழைய வீட்டுல என்ன பண்ணிருக்கேன்? காலையில கடைக்கு போக சொல்லுவல. நீ எப்போ போயிருக்க? எப்பாச்சும் தானே போயிருக்க. சரி போடுவா, டெய்லியும் போவேன் பழைய வீட்டுல. விஜயலட்சுமி மேடம், நீங்க சொல்லுங்கம்மா. நீ நல்லா இருக்கிற, அழகா இருக்கன்னு அம்மா 500 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. பேத்தி. 500 ரூபாவா? போய் சொல்லாத. ஆமாம்மா. போய் சொல்லக்கூடாது. சொல்றதே சொல்லி ஒரு 600 ரூபா சொல்லுங்கம்மா. சரி, 600 ரூபாய். சரி, நான் ஒரு 600 ரூபா தரேம்மா. குழந்தை எங்க வீட்டுக்கு தந்துடுறீங்களா? போறியா? அம்மாக்கு தொந்தரவு கொடுக்குற, போறேன்னு சொல்றல, போயிட்டு வா. நாங்க 650 ஒரு தரம், 650 2 தரம், அப்புறம் உன்னை வந்து 650 3 தரம். ஏய் வாடா நம்ம வீட்டுக்கு கொண்டு போடா. 650 பிறகு வாங்கியாச்சு. வரமா. என்ன? ஏய் தன்சிகா, போறியா நீ? எங்க போற? உங்க அம்மா கிட்டயா போற? ஏய் அவங்க தான வேண்டாம்னு சொன்னாங்க. சூப்பர் நடிச்சீங்க நம்ம 2 பேரும். நீ அழுகுற மாதிரி அழுகுற, அவங்க திட்டுற மாதிரி திட்டுறாங்க. என்னடா இது? நான் பார்த்தா என்ன வேற மாதிரி திட்டா? நீங்க ரொம்ப தான் பேசுறீங்க. அநேகமா நம்ம ரொம்ப பேசுனா நம்மள சாய்பாபா கோயில்ல கொண்டு விட்டு வந்துருவாங்க. ரைட், உங்களுக்கு சொந்த ஊர் எது சொன்னீங்க? பஞ்சாப் மாநிலமா? பஞ்சாப்ல எங்க இருந்து வரீங்க நீங்க? பஞ்சாப்ல இருந்து? தமிழ்நாடு. பஞ்சாப்ல ஒரு தமிழ்நாடு இருக்கு, அங்க இருந்து நாங்க கிளம்பி வாரோம். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த ஊரு? சென்னை. சென்னையில எந்த பக்கம்? திருச்சி. திருச்சியில எந்த? நம்மள குழப்பி விட்டுருவோம் போல இருக்கே. என்னம்மா? எனக்கு தான் சென்னை. உனக்கு சென்னையா? நீங்க சென்னையில எந்த பக்கம் இருக்கீங்க? என் வீட்டு பக்கம். அவ்வளவுதான்யா. சென்னையில எந்த பக்கம்னா எங்க வீட்டு பக்கமா? எனக்காக நீ ஹிந்தில ஒரு சாங் ஒன்னு பாடுமா. आलू के चालू बट्टे कहाँ गए थे, बैंगल की झोपड़ी में सो रहे थे,
भिंडी ने लट्टू मरा रो रहे थे, गाजर ने लड्डू दिया खा रहे थे, आलू के चालू बेटे ना उरुला கிழங்கோட குட்டி எங்க போச்சு? கேரளாவும் நானும் சேம் கலர். ஏய் இங்க போற கேரளாவும் ராஜஸ்தான் ஒண்ணு சேர்ந்துருச்சு. தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும் தனியா விட்டு போறீங்களா இப்போ? ஆமா தம்பி மேல என்னங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க? மாமியார் மாமனார் டிவியே பார்க்க விட மாட்டான், ஏமாத்தி போய் சொல்லி ஏதாவது சொல்லி டிவி வாங்கிடுவான். நைட்டு நான் பார்க்கத்தான் கேட்பேன், ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா வந்து டேய் அவங்க பார்க்கட்டால முதல்ல டிவி கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. அவனை இப்ப சின்ன பிள்ளைய திட்டிருக்கீங்க, ஏன் திட்டினீங்கன்னு கேளு. ஏன் திட்டினீங்க? நீங்க பகல்லாம் ஃபுல்லா பாக்குறீங்கல்ல பவித்ரன்? கிளாஸ்ல படிக்கிறேன், அப்புறம் கொஞ்ச நாள் நானே தனியா விளையாடுறேன். நீ தனியா விளையாடுறியா? பேய் கூட. பேயா? பேய் கூட விளையாடுறேன். ஒரு கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இல்லாம அவன் பேய் கூட விளையாட விட்டீங்களா அந்த பயல? கேளு உங்க அப்பா கிட்ட. அப்பா தங்கச்சிக்கு நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் கேளு. அப்பா பெட்டு தங்கச்சி எப்ப கிடைக்கும்? வெக்கப்படாம சொல்லுங்க. பாப்போம் பாப்போமா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அது வரைக்கும் பேய் கூட விளையாடணுமா? ஃபைனலா தங்கச்சி பாப்பா எப்போ கிடைக்கும்? ஃபைனலி உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா பெட்டு வேணுமா? ரெண்டும். அந்த கதைலாம் விடாத, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. ஹலோ நீங்க மாத்தி மாத்தி பேசப்படாங்க, அவன் தெளிவா பேசுறான். மாத்தி பேசக்கூடாதுமா, நான் சொல்றதுதான் கரெக்ட். நம்ம சொல்றதா அவர் கரெக்ட். கட்சியில சேர்ந்துட்டியாடா நீ? வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்? பீரோல வந்து நான் என்னோட ட்ரெஸ் தான் வச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு ரேக்கு இவருக்கு ஒரு ரேக் கொடுத்துருக்கேன். என்ன தம்பி நீங்க ஏதோ பீரோ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கோவப்படுறீங்களாமே? குடு பீரோல அந்த ஒரு இப்படி திறக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதுல அவங்க அம்மாவோட எல்லா திங்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 2 இது இருந்துச்சா, 2 ரோ அந்த புது இல்ல, அதுல ஒரு கீழ இருக்க ரோவை அம்மா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா அவ்வளவு Dress உங்க அம்மா வச்சிருக்காங்கல்ல, எல்லா Dressையும் போடுறாங்களா தம்பி? இல்ல வீட்ல எல்லாம் 90 வணக்கம் தம்பி. நமஸ்தே. ரைட். நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் தம்பி. அந்த பொண்ணுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியுமா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் ஹிந்தில எப்படி சொல்லணும்? मुझे तुमने बहुत पसंद है. மூஞ்ச பார்த்து காரி துப்புணுமா? என்ன சொல்றேன்? मुझे तुम्हें बहुत पसंद है. मुझे तुमने पसंद. நீ அப்படி யார்கிட்டயும் சொல்லிருக்கியா? நான் மேம் கிட்ட சொல்லி. மேம் கிட்டே சொல்லிட்டியா? மேம் பேர் என்ன? சிவா. அதுதான் சீபா மேம். அண்ணா நிக்காங்க பாரு. அவங்கள பார்த்து நீ ஒரு வாட்டி சிவா மிஸ். சீபா மிஸ் मुझे तुम्हें बहुत पसंद है. ரைட். இப்போ உங்க அம்மா அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, அதே அம்மா அப்பா உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. அட பாவியா, இது தெரியாம போச்சு. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க? அவனுக்கு கோவம் வந்தா யாருக்கு கால் பண்ணி பேசுவான்னு கேளு. தம்பி உங்களுக்கு கோவம் வந்தா யாருக்கு கால் பண்ணி பேசுறீங்க? 100க்கா? என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லையே? 100க்கு சொல்லி போன் பண்ணி வர சொல்ல மாட்டேன்ல? இல்ல, போன் இங்க இல்ல. அப்பாடா. அந்த இன்சிடென்ட்ட சொல்லுங்கம்மா. எதுவுமே சொல்லிடல, 100க்கு மட்டும் ஃபோன் பண்ணி வச்சுட்டான். எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி என்ன இந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வருதே அப்படின்ட்டு. இல்ல சார் தப்பா ஏதோ அழுத்திட்டாங்க, ஏங்க குழந்தைகிட்ட எல்லாம் ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு திட்டு அன்னைக்கு திட்டி விட்டாங்களா? எதுக்குடா ஃபோன் பண்ண? சும்மா சார் ஃபோன் எடுக்கறாங்க இல்லையான்னு. காவல்துறை உஷாரா இருக்கா இல்லையானோ பார்த்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. காவல்துறை நம்பர் தான் 100 100 அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்? அம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க. உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? 101 வந்து ஃபயர் இன்ஜின். ஃபயர் இன்ஜினியா? எப்படி எல்லாம் தெரிஞ்ச கை தட்டுங்க, கை தட்டுங்க. 108 வந்து ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ். 100 தெரியும், 101 தெரியும், 108 தெரியும். பாப்பா நம்பர் தெரியுமா உங்களுக்கு? நான் போனதே இல்ல அவளோட வீட்டுக்கு. தம்பி நம்பர் வாங்கிட்டியா?
என்னடா நம்பர் சொல்லு. 9943. வஞ்ச் கிட்ட சொன்னார் அவங்க டாடி, இந்த மம்மி வேண்டாண்டா வேற மம்மி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சும்மா அவன் கிட்ட. அவன் அந்த டைம் யாருக்கிட்டும் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணா, அவன் டாடியை தனியா கூப்பிட்டுட்டு உள்ள பாத்ரூம் கிட்ட தனியா கூப்பிட்டுட்டு என்ன கேட்டேன் அவனுக்கு? என்னடா கேட்ட டாடிகிட்ட? ஃபர்ஸ்ட் இந்த மம்மியை பார்த்துக்கலாம், அப்புறம் வேற மம்மி வாங்க. ஏன் இந்த மம்மியை ஒழுங்கா பாத்துக்கிட மாட்டேங்கிற உங்க அப்பா? இல்ல, எல்லாரும் அப்பா நல்லாதான் பாக்குறாங்க. நீ எதுக்கு மம்மியை ஒழுங்கா பாத்துக்குங்க அப்படின்னு ஏன் சொன்ன? சும்மா அவன் எங்க அப்பா சும்மா சொல்லுவாரியா? நானும் சும்மா பேசுவேன், எங்க அம்மாவும் சும்மா பேசுவேன். வஞ்ச் இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா உன்னை ஹாஸ்டல் கூட்டிட்டு போறேன் நான். மம்மி இல்ல, நீங்க ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது. மாஸ்டர் சொன்னாலும் நீங்க கேட்கறது இல்ல. ஸ்விம்மிங் கூட சரியா பண்றது கிடையாது. மம்மி நான் கரெக்ட்டா பண்றேன், நீங்க கரெக்ட்டா பார்க்க மாட்டீங்க. இல்ல பேபி, இல்ல நான் வந்து கரெக்ட்டா தான் பாக்குறேன் பேபி. இல்லங்க, இப்ப இவ்வளவு நாள் உங்க வீட்ல இருந்துட்டால, அப்புறம் இல்ல இப்ப வீட்ல இருந்தா சார், இப்ப சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. நான் நேரா அவனை ஹாஸ்டல் தான் கூட்டிட்டு போறேன். என்ன காரணம்? காரணம் நிறைய இருக்கு. அதான் சொல்றேனே, நீங்க பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தர மாட்டேங்கிறீங்க, மம்மியை அடிக்கிறீங்க. மம்மி நான் ரெஸ்பெக்ட் தரேன். எங்க தரீங்க? ஏதாவது வேணும்னா அடம் பண்றீங்க, எனக்கு அதுதான் வேணும் பர்டிகுலர் திங்ஸ் அப்படின்ட்டு. கோவம் வந்தா நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறீங்க. மம்மிக்கு தெரியாத ஃபோன் யூஸ் பண்றீங்க, ஐஸ்கிரீம்ஸும் சாப்பிடுறீங்க, எனக்கு தெரியாத சாப்பிடுறீங்க. டாடி ஷாப் போயிட்டு டெய்லி சாப்பிடுறீங்க நீங்க, மம்மிக்கு தெரியாத. சொல்லுங்க மம்மி, நான் நேத்து மட்டும் ஒரு மேங்கோ மில்க் ஷேக் தான் குடிச்சேன். சின்ன கோல்ட் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கோல்ட் இல்ல, வெறும் நார்மல் தான் அது. சரிம்மா, இப்ப இவனை ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இவன் ஞாபகம் உங்களுக்கு வராதா? மந்த்லி ஒன்ஸ் போய் நான் பார்த்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அப்படியா? மம்மி கிட்ட ஃபோன்ல பேச முடியாது, பார்க்க முடியாது மம்மியை. உங்களோட துணி நீங்க தான் வாஷ் பண்ணணும், எல்லாமே நீங்க தான் பண்ணணும். ஆமா, டவுசர் கண்டுச்சு. என்ன திடீர்னு பாலகங்கா தலைவர் அழுதுட்டாரு? சரி ஓகே, நீங்க சொல்ற பேச்சு கேப்பீங்களா இனிமேல்? அழாதீங்க, அழக்கூடாது. மம்மி அழக்கூடாது. நீ அழுகிறியா சிரிக்கிறியான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை. இவ அழுகுறானா சிரிக்காதம்மா? ரெண்டுமே. அழுகுது, வாய் சிரிக்கிறா. சரி, மாஸ்டர் சொல்றதெல்லாம் கேப்பீங்களா? ஸ்விம்மிங் ஒழுங்கா பண்ணுவீங்களா? கண்ணீரை துடைத்து மேக்கப் பூரா வந்துருச்சுடா. கொஞ்சம் கலர் ஆயிட்டு. ரைட், ஓகே. நீ அழுகிற மாதிரி அப்படி சிரிக்குது பாரு. ஊரே சிரிக்கிற மாதிரி நீ அழுது என்னடா பண்றது? கை தட்டி உனக்கு. വണക്കം. നിന്റെ അമ്മയോടെ സംസാരിക്കുന്നു പറഞ്ഞത്. സംസാരിക്കിறியா? പറഞ്ഞോ. நீ அப்பு கூட சண்டை போட்டுட்டே இருக்கல்ல எப்பவும், அதனால அப்புவும் வந்து தீபாமா கூப்பிட்டுட்டு போறாங்க. அனுப்பிடலாமா? அவ சண்டை போடுறா. அப்பு விட்டுறாதையா? இல்லம்மா, அவங்க போட்டுமா. அவன் விடக்கூடாது, விடுறேன்னு சொல்றாங்களே. இல்ல அனுப்பி விட்டுருமா? அப்போ நான் அவனை சுமிக்கிட்ட அனுப்பிடுறேன். நீ என் கூட இரு. நீ இருமா, வீட்டுல இரு. சண்டை போட மாட்டேன் சொல்லி விட்டுடுறேன். ஓகே சரிம்மா. உனக்கு அப்பு எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்குமா? ஏமா பிடிக்குது அவனை? என் கூட கழிக்கிறான், விளையாடுறானா? ஏங்க, அவங்க கூட விளையாடுற ஒரு பையனை போய் அவங்க கூட விட்டு நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா அப்ப சண்டை போடுறாங்கல்ல, விளையாடும் போது தள்ளி விடுறது, சண்டை போடுறது எல்லாம் பண்றாங்கல்ல. ஐயோ, சண்டை போட்டதுனாலதான் இப்ப அவனை கிளப்பி விடுறாங்களாம். அப்படி விட முடியாதுல்ல. அம்மா, நான் போறேன். உனக்கு எப்படி அக்காவை எவ்வளோடா பிடிக்கும்? 10 பிடிக்குமா? நீ எல்லாமே மார்க் அடிப்படையில் தான் பேசுவோம் போல் இருக்கு. உனக்கும் 10 தான் பிடிக்குமா? வெரி குட். கை தட்டிங்க.
வேற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு இருக்காமே பாப்பா மேல. ஆமா. அவ யார கல்யாணம் பண்ணுவான்னு கேளுங்க. பாப்பா நீங்க யார கல்யாணம் பண்ணுவீங்க? இவனு. என்னடா சொல்றீங்க? இவனுக்கு தம்பி தானே? இவனு. ஆமா. அவன் கோட்டுக்கிட்டலாம் போட்டு வந்திருக்கிறத பார்த்தா இப்பவுமே ரெடியா தான் வந்திருப்பான் முடிச்சு. அப்பு உனக்கு யாரு? பிரதர். பிரதர். அப்புக்கு நீங்க யாரு? சிஸ்டர். இப்ப நீ சொல்லுங்க, நீங்க யார கல்யாணம் பண்ண போறீங்க? யாரையோ யாரால? யாரால? கைத்தட்டியா கைத்தட்டியா. யாரும் பேச விடலாம் உன்ட்ட? அம்மா பேச விடலாமா அப்பா பேச விடலாமா? அப்பா. சரி முதல்ல அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கேன். அப்பா கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கம்மியா இருக்கும், நானும் கொஞ்சம் தப்பிச்சிருவேன். அப்ப இப்போ அவங்க அம்மாட்ட கொடுங்க. உங்க அம்மா ஏதோ பேசணுமாப்பா? பேசியே ஆகணுமா உங்க அம்மா? சரி நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாம்மா, அதான் பேசுங்க. இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படி நாசாக்கு நீ போவ? பைலட்லாம் வேற ஆகணும்னு சொல்ற. பயந்தா எப்படி உனக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க பவித்ரன்? ஏரோப்ளேன் ஏறும்போது பயம் இருக்காது. ஏன்னா பக்கத்துல என்னோட அசிஸ்டன்ட் உட்காந்துருப்பாங்க. பத்தியா அப்ப தனியா போக மாட்டேங்கிற அப்படிதானே? அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு ஏன் பக்கத்துல அசிஸ்டன்ட் உட்காந்துருக்கானா? ஏன்னா பிளேன் கிராஷ் ஆக கூடாது. நான் மயக்க பார்த்து விழுந்துட்டானா அவன் வந்து ஓட்டுவால. ஆக மொத்தம் நீ மயக்கம் மட்டும் விழுந்துருவ. நீ தைரியமா இருக்க மாட்ட. எனக்கு வயிறுனா பாடி போயிடும். ஒரு நாள் ஃபுல்லா உன்னை இருட்டு ரூம்ல பூட்டி போட்டுடலாமா? சந்தோஷமா இருப்பியா? ஜாலியா இருப்பியா? எல்லாரையும் அழுக வச்சிட்டீங்க, என்ன மட்டும் கடைசியா மிச்சம் இருக்கேன் அழுக கேட்கலான்னு பாக்குறீங்களா? வேகாதியா வேகாது. இருட்டா பார்த்தா பயப்படுவா இல்லையா? லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னடா அதுக்குள்ள கரண்ட் போயிட்டு? ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை. லைட்டை போடுங்க, லைட்டை போடுங்க. அந்த